மார்ச் மாதத்தில் என்னென்ன புதிய படங்கள் தமிழ் சினிமாவில் தேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் மொத்தமாக 7 புதிய படங்கள் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அதில் 6 தமிழ் படங்கள், ஒரு ஹாலிவுட் படம். தமிழ் படங்கள் என்னென்ன ரிலீஸ் ஆக போகுது மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில்: போர், ஜோஷுவா, மங்கை, அதோமுகம், சத்தமின்றி முத்தம் தா, தோழர் ஷேக்கிவாரா. இந்த 6 படங்களும் தமிழ் சினிமாவில் மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஹாலிவுட் படமான டியூன் பார்ட் 2 படம் மார்ச் 1ஆம் தேதி ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு இந்த 7 படங்களும் தமிழ் சினிமாவில் புதிய படங்களாக மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இதை தவிர்த்து ஏற்கனவே தேட்டரில் ரிலீஸ் ஆன தமிழ் சினிமாவோட பழைய படங்கள் ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு சில ஸ்க்ரீன்ஸில் என்னென்ன படங்கள் ரீரிலீஸ் ஆக போகுதுன்னா, கோ, காதல் மன்னன், மின்சார கனவு, ஷாஜஹான், சிட்டிசன். இந்த 5 படங்களும் தமிழ் சினிமாவில் ரீரிலீஸ் ஆகிறதா இருக்குது. மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் இப்போதைக்கு ஓடிடி மற்றும் ஓவர்சீஸில் ரிலீஸ் ஆக இருக்க படம் ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டார் படம் இப்போது சிம்பிளி சவுத் மற்றும் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் ஸ்ட்ரீமிங் ஆகுது. மார்ச் மாதம் செகண்ட் வீக்கில் தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள்: ஜே பேபி, சைத்தான், கும்ஃபு பாண்டா. இந்த 3 படங்களும் அஃபிஷியலாக மார்ச் மாதம் செகண்ட் வீக்கில் ரிலீஸ் ஆகுது. கும்ஃபு பாண்டா படம் தமிழ் லாங்குவேஜில் மார்ச் 8 ரிலீஸ் ஆகுது. இது கும்ஃபு பாண்டாவோட 4வது பாகம். ஜே பேபி படத்தில் ஊர்வசி, தினேஷ் மற்றும் லொல்லு சபா மாறன்லாம் நடிச்சிருக்காங்க. சைத்தான் படத்தில் அஜய் தேவன், மாதவன் மற்றும் ஜோதிகாலாம் நடிச்சிருக்காங்க. மார்ச் மாதம் செகண்ட் வீக்கில் இந்த 3 படங்களும் தமிழில் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மார்ச் மாதம் தேர்ட் வீக்கில் இப்போதைக்கு எந்த புதிய படமும் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிக்கல. மார்ச் 22ஆம் தேதி ஜிவி பிரகாஷோட நடிப்பில் ஸ்டூடியோ குரீன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ரெபில் படம் மார்ச் 22ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மலையாள நடிகை மமிதா பைஜு அவர்கள் ஜிவி பிரகாஷ்க்கு பேரா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மற்றும் ஓடிடியில் த ரோட் ஹவுஸ் படம் டைரக்டாக ஓடிடியில் மார்ச் 21 ரிலீஸ் ஆகுது. மார்ச் 22ஆம் தேதி மார்ச் மாதம் ஃபோர்த் வீக்கில் இப்போதைக்கு இந்த 2 படங்களும் தேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. மார்ச் மாதம் 5வது வாரத்தில் என்னென்ன படங்கள் தேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது: ஹாலிவுட் படமான காட்ஸில்லா விசஸ் காங் படம் மார்ச் 29ஆம் தேதி தமிழிலும் ரிலீஸ் ஆகுது. மோகன்லாலோட பரோஸ் படம் மார்ச் 28ஆம் தேதி 3Dயில் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. மலையாள நடிகர் பிருத்திவிராஜோட நடிப்பில் ஆடு ஜீவிதம் படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் மார்ச் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இப்போதைக்கு மார்ச் மாதம் 5th வீக்கில் இந்த 3 படங்களும் அஃபிஷியலாக தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. காட்ஸில்லா காங், மோகன்லாலோட பரோஸ், ஆடு ஜீவிதம். இந்த 3 படங்களும் அஃபிஷியலாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் காட்ஸில்லா விசஸ் காங் மார்ச் 29ஆம் தேதியும், பரோஸ் மற்றும் ஆடு ஜீவிதம் படம் மார்ச் 28ஆம் தேதியும் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நான் சொன்ன படங்களை தவிர்த்து ஒரு சில படங்களும் மார்ச் மாதம் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. விஜய் சேதுபதியோட மகாராஜா மற்றும் சசிகுமாரோட ஃப்ரீடம். இந்த 2 படங்களை தவிர்த்து வேறு என்னென்ன படங்கள் மார்ச் மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நம்ம சேனலோட அப்கமிங் அப்டேட்ஸில் பார்க்கலாம். மார்ச் மாதம் ரிலீஸில் ஓடிடி ரிலீஸில் இருக்க படங்கள் என்னென்ன: மறக்குமா நெஞ்சம், வடக்குப்பட்டி ராமசாமி, லால் சலாம், பிரம்மயுகம், லவ்வர், சைரன். இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில சின்ன படங்களும் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது மார்ச் மாதத்தில். நான் சொன்ன படங்கள் எதுவும் இன்னும் அஃபிஷியல் ஓடிடி ரிலீஸ் தேதி அறிவிக்கலை. கண்டிப்பாக மார்ச் மாதத்தில் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. எந்த தேதியில் வெளியாகுதுன்னு நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இன்னும் ஓடிடி ரிலீஸ் தேதி அஃபிஷியலாக அறிவிக்கலை. இது வரைக்கும் மார்ச் மாதத்தில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவித்த படங்களோட லிஸ்ட்டை பார்த்தோம். இதுக்கப்புறமா மார்ச் மாதத்தில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவித்தாங்கன்னா நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம்.